இங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி போவாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடமே இருட்டாகி அங்க மழை வர மாதிரி இருக்கும். ஆனாலுமே இவங்க நிறுத்தாம வண்டியை ஓட்டிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க பயங்கரமா இடி இடிக்கும். அந்த சவுண்ட கேட்டோன்னே இவருமே பயந்து வண்டி ஒரு கல்லு மேல விட்டுருவாரு. அதனால இப்ப வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க. விழுந்த போர்ஸ்ல இவனுக்கு மண்டையில பயங்கரமா அடிபட்டுருது. ஆனா இப்ப தன்னோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பாப்பான். ஆனா அவனை சுத்தி இருக்க எல்லாமே இருட்டா தெரியும். இப்பதான் இவனுக்குமே புரியுது தன்னோட கண் பார்வை போயிருச்சு அப்படின்ட்டு. சோ அடுத்த நாள் தன்னோட ஒய்ஃபோட டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும் போது பின்மண்டையில அடிபட்டனால கண்ணுக்கு போற நரம்பு கட்டாயிருக்கும். ஆனா நம்ம இத சர்ஜரி பண்றது மூலியமா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த பொண்ணுமே ஆபரேஷன் பண்ற வரையும் தன்னோட ஹஸ்பண்ட பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறா. ஆனா தன்னோட ஒய்ஃபுக்கு பாரமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை தானே செய்ய பாப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு கழுத்தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அதை பார்த்தோன்னா வேகமா அவரோட ஒய்ஃபும் அவரோட அம்மாவும் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. சோ உடனே அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவருமே இவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிடுவாரு. இப்ப இந்த பொண்ணுமே ஒரு முடிவு எடுக்கிறா. தன்னோட கணவனை தனியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இந்த பொண்ணு அவர் கூடயே போறாங்க. நைட்டு தூங்கும் போது கூட இவங்க ரொம்ப அக்கறையா அவரோட கண்ணுக்கு கண்ணு மருந்தெல்லாம் ஊத்தி விட்டுட்டு தூங்க போவாங்க. அப்ப அவருமே இவங்க கிட்ட நான் உனக்கு ரொம்ப பாரமா இருக்கணும் அப்படின்னு கேட்டு இவங்க மனசை கஷ்டப்படுத்திடுறாரு. ஆனா இவங்க அவரை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் போராடி அவரோட கண்ணுக்கு ஆபரேஷனுமே பண்ணி அவருக்கு பார்வையுமே கிடைச்சிருது. என்னதான் இருந்தாலுமே தன்னோட கணவனை தனியா விட்டு போகாம கடைசி வரைக்கும் அவர் கூடயே இருந்த இந்த பொண்ணை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.